தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். பேரவைத் தலைவர்களுக்கு வணக்கம். வேளாண்மை கோரிக்கையில் பேசுவதற்கு வாய்ப்பளித்ததற்கு நன்றி. உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம், வீணில் உண்டு கழித்திருப்போரை நிந்தனை செய்வோம், விழலுக்கு நீர் பாய்ச்சி மாய மாட்டோம், வீணருக்கு உழைத்துடலும் ஓய மாட்டோம் என்று மகாகவி பாரதி சொல்லுவான். முதல் முன்னுரிமையை விவசாயத்திற்கு தான் பாரதி கொடுத்தான். அந்த அடிப்படையில் நமது ஒன்றிய அரசு அளிக்க வேண்டும் என்பதை நான் வலியுறுத்துகிறேன். வேளாண்மை துறைக்கு கூடுதல் நிதி ஒதுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த பட்ஜெட்டிலே சேர்க்க வேண்டிய சில அம்சங்களை உங்கள் முன்னால் நான் வைக்கிறேன். தமிழகத்தில் 3 மாவட்டங்கள் ஆபத்தான நிலையிலும் 5 மாவட்டங்கள் ஆபத்தை எதிர்நோக்கியும் நிலத்தடி நீர்மட்டம் இருப்பதாக ஆய்வு வந்துள்ளது. இதே நிலை தொடர்ந்தால் எஞ்சிய மாவட்டங்களும் இதே நிலைக்கு வந்துவிடும். தமிழகத்தில் கிடைத்து வரும் நதிநீர் ஆதாரம் நமது தேவைக்கு போதுமானதல்ல. கணக்கின்றி நிலத்தடி நீர் எழுப்பதும் மழை நீரை சேமிக்க முடியாமல் ஆயிரக்கணக்கான டிஎம்சி நீர் கடலுக்கு செல்வதும் பாதிப்புக்கு உள்ளாகிறது. எனவே தென்னக நதிகளை இணைக்க வேண்டும். மழை நீரை சேமிப்பதற்கு திட்டமிட்டு நிறைவேற்ற வேண்டும். பாசன வடிகால் ஆறுகளில் சாத்தியமுள்ள இடங்களில் தடுப்பணைகள் அமைத்திட வேண்டும். பெரிய அளவில் நிலத்தடி நீர் எடுக்கும் நிறுவனங்கள் கட்டாயம் நிலத்தடி நீர் செறிவூட்டல் கட்டமைப்பை அமைப்பதை நிபந்தனையாக்கிட வேண்டும் என்று நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதோடு குறிப்பாக உரம் உள்ளிட்ட இடுபொருள்கள் விலை உயர்ந்து கொண்டே போகிறது. இதனை கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும். அதோடு நெல், கரும்பு உள்ளிட்ட 22 வேளாண் உற்பத்தி பொருளுக்கு ஒன்றிய அரசு விலையை நிர்ணயம் செய்கிறது. ஆனால் வேளாண் விஞ்ஞானி MS சுவாமிநாதன் பரிந்துரைப்படி நிறைவேற்றப்படவில்லை என்பதற்காகத்தான் நாடு முழுவதும் கடந்த 3 ஆண்டுகளாக போராட்டம் நடைபெற்று வருகிறது. இருவகை உற்பத்தி செலவுகளையும் சேர்த்து அத்துடன் 50% கூடுதலாக வைத்து விலை நிர்ணயம் செய்திட வேண்டும் என்ற வரன்முறையை ஒன்றிய அரசு நிறைவேற்றிட வேண்டும். இடைப்பட்ட காலங்களில் ஏற்படுகிற இழப்பை ஈடு செய்யவே ஓரளவு மாநில அரசுகள் ஊக்கத்தொகை வழங்குகிறது. அதனையும் ஒன்றிய அரசு கட்டுப்படுத்துவது வேதனையாகும். பொருள்களை விளைவித்தால் மட்டும் போதாது, அதை அரசே கொள்முதலும் செய்திட வேண்டும். இந்தியாவிலேயே பருவகால பேரிடர்கள் ஒவ்வொரு ஆண்டும் கூடுதலாகி வருகிறது. உற்பத்தி இழப்பு ஏற்படுகிறது. அதை ஈடு செய்ய இதுவரையில் விவசாயிகள் பெற்றுள்ள நிலையில் உள்ள கடன்கள் அனைத்தையும் தள்ளுபடி செய்திட வேண்டும். கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு தள்ளுபடி செய்கிற நமது ஒன்றிய அரசு இதையும் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று நான் வலியுறுத்துகிறேன். விவசாயிகளுக்கு மாதந்தோறும் 10,000 ரூபாய் பென்ஷன் திட்டமாக வழங்கிட வேண்டும். இயற்கை பேரிடர் பாதிப்புக்கு தற்போது மத்திய மாநில அரசுகளால் கொடுக்கப்படுகிறது நிவாரணத் தொகை எவ்வகையிலும் போதாது. எனவே தேசிய பேரிடர் ஆணையத்தின் வரன்முறைகளை தளர்த்தி பயிர் சாகுபடி மொத்த செலவிற்கு ஏற்ப நிவாரணத் தொகையை உயர்த்தி வழங்கிட இதன் விதிகளில் திருத்தம் செய்திட வேண்டும். சுனாமி அல்லது புயல், தொடர்மழை, பருவம் தவறிய மழை, வறட்சி இப்படியாக இயற்கை பாதிப்புகள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இந்நிலையில் மக்களின் வாழ்வாதாரம் மட்டுமல்ல, வேளாண் பயிர்கள் அனைத்துமே பாதிப்புக்குள்ளாகிறது. இதனால் விவசாயிகள் மிகப்பெரிய பாதிப்படைகின்றனர். எனவே தற்போது நடைமுறையில் உள்ள ஒன்றிய மற்றும் மாநில அரசின் பங்களிப்புடன் நடத்தப்படுகிற தனியார் காப்பீட்டு திட்டத்தால் விவசாயிகளுக்கு உரிய பலன் கிட்டவில்லை. எனவே முன்பு போல் அரசின் பொதுத்துறையே அது மூலம் வேளாண் காப்பீட்டு திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன். காப்பீடு நிறுவனம் புதிய சீரியல் என்ற அடிப்படையில் CCS கிராஃபிக் ஃபீல்டு தேர்வு செய்யப்படுகிறது. இது நல்ல விளைச்சல் உள்ள நிலங்களையே தேர்வு செய்கிறது. பாதிக்கப்பட்ட நிலங்களுக்கு நிவாரணம் கிடைக்கிறது, ஆனால் காப்பீடு கிடைப்பதில்லை. இதை சரி செய்திட வேண்டும். அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்கிற 500 பொருட்களுக்கு 0% வரி, ஆனால் நம் நாட்டிலிருந்து ஏற்றுமதி செய்கிற பொருட்களுக்கு 18% வரி கொடுக்கப்படுகிறது. இதனால் மிகப்பெரிய அளவிற்கு இந்தியாவில் வேளாண்மை பாதிக்கப்படும் அபாயம் இருக்கிறது. எனவே இந்த ஒப்பந்தத்தை மறுபரிசீலனை செய்திட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதேபோல PM கிசான் சம்மான் நிதியில் ஒன்றிய அரசின் இந்த திட்டத்தில் வருடத்திற்கு ரூபாய் 6,000 என்பது மாதம் ஒன்றிற்கு ரூபாய் 500 மட்டுமே. இதுவும் நில உடைமையாளர்கள் வேறு நிரந்தர வருமானம் இல்லாதவர்களுக்கு மட்டுமே. 1/2/2009 பிறகு பட்டா செய்த யாருக்கும் இது கிடையாது. ஒருவர் நிலமானது அம்மா அப்பா பெயரில் பட்டா இருந்தாலோ இறந்திருக்குமானால் அவர்களுக்கு கிடையாது. இந்த ஒரு கன்க்ளூட்.
Mike, Mike.